அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாம் தமிழ். இன்னைக்கு நம்ம நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். திருக்குரானில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் ஆவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் நீண்ட காலமாக நபிமார்களே வரவில்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜாலூத் என்ற கொடியன் பனு இஸ்ரவேலர்களை நிறைய கொடுமைப்படுத்தியும் அவர்களை கொன்றும் அவர்களுடைய பொருட்களை கொள்ளையடித்தும் அநியாயம் செய்து கொண்டிருந்தார். சில காலத்திற்கு பிறகு ஒரு இறை தூதரை அல்லாஹு தாலா அனுப்பினான். அவர்களுடைய பெயர் திருக்குரானில் குறிப்பிடப்படவில்லை. அந்த இறை தூதரிடம் சென்று பனு இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தி கொடுங்கள், அந்த அரசனுடைய ஆதரவோடும் ஜாலத்தோடும் போர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு ஒரு வல்லமை பாய்ந்த அரசனை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். அவர்களுடைய பெயர் தாலூத். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் தாலூதை அரசனாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏனென்றால் தாலூத் ஏழ்மையான ஒரு மனிதர் என்பதனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தாலூத் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன். இவருக்கு அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் அல்லாஹு தாலா கொடுத்துள்ளான். இவர் சிறப்பு மிக்கவர், அதனால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அந்த இறை தூதர் கூறுகிறார்கள். எனவே மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அரசன் தாலூத் ஒரு பெரும் படையை திரட்டிக் கொண்டு ஜாலூத்தோடு சண்டையிடுவதற்காக செல்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய படையினரை ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். அந்த படையினர் மிகவும் தாகமான நிலையில் இருக்கிறார்கள். அப்போது ஒரு ஆற்றை கடந்து செல்கிறார்கள். அந்த படையினரிடம் அரசர் சொல்கிறார், அல்லாஹு தாலா இந்த ஆற்றை கொண்டு உங்கள் அனைவரையும் சோதிக்கிறான். எனவே அந்த ஆற்றிலிருந்து நீங்கள் யாருமே தண்ணீர் அருந்தக்கூடாது. அப்படியே அருந்தினாலும் ஒரு மிடருக்கு மேல் குடிக்க கூடாது. மீறி குடித்தால் எங்கள் கூட்டத்தை விட்டு விலகி விடுவீர்கள் என்று அந்த அரசர் சொல்கிறார். ஆனால் அந்த படையினர்களில் அரசனுடைய பேச்சை அதிகமானோர் கேட்காமல் தண்ணீரை அறிந்து விட்டார்கள். அதனால் அரசன் தாலூத் நீரை அருந்திய அந்த நபர்களை அந்த படையில் சேர்த்து கொள்ளவில்லை. மேலும் அதிகமானோர் அந்த படையிலிருந்து நீக்கப்பட்டார். அதனால் போருக்கு சென்ற நபர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் எதிரில் வந்த ஜாலூத் என்ற கொடியவனுடைய படையில் ஏராளமான வீரர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஜாலூத் உருவத்தில் பெரிய உருவம் கொண்டவனாகவும் வலிமையானவனாகவும் ரொம்பவும் கெட்டவனாகவும் இருந்தான். இதை கண்ட பனு இஸ்ரவேலர்கள் முதலில் பயந்தார்கள். அதற்கு பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஜாலூத்துடன் போரிட தயாராகினார்கள். அந்த குறைவான படையினரை பார்த்த ஜாலூதும் பனு இஸ்ரவேலர்களை கண்டு கிண்டலாக சிரிக்கின்றான். நாம் குறைவான படையினராக இருந்தாலும் பரவாயில்லை, இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து போரிடுவோம், அல்லாஹு தாலா அவர்கள் நமக்கு துணையாக இருப்பான் என்று கூறுகிறார்கள். இதை கேட்டு சிலர் மட்டும் தான் போர் செய்வதற்கு தயாராக முன்வந்தார்கள். இன்னும் சிலர் ஜாலூத் படையினருக்கு பயந்து பின்வாங்கிவிட்டார்கள். 2 படையினர்களும் சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜாலூத் ஏதாவது ஒரு நபரை அவனோடு தனித்து சண்டையிடுவதற்கு அழைக்கிறான். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஜாலூத்தோடு தனித்து சண்டையிடுவதற்கு பயப்படுகிறார்கள். கடைசியாக அரசன் தாலூத் ஜாலூத்தை கொல்பவர்களுக்கு என் மகளை மணமுடித்து தருவேன் என்றும் தன் ராஜ்யத்தின் சரிபாதியை தருவேன் என்றும் சொல்கிறார். அதை கேட்டு கூட யாரும் முன்வரவில்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு முன்னால் வருகிறார். அவர்கள்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். நான் சண்டையிடுகிறேன் என்று கூறுகிறார்கள். அதை கேட்ட அனைவருமே வியந்து போகிறார்கள். அந்த படையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அல்லாமல் அவர்களுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள். தாவூத் நபி அவர்கள்தான் அவர்களுடைய குடும்பத்திலேயே இளைய மகன் ஆவார்கள். தாலூத் நபி அவர்களுடைய தைரியத்தை கண்டு அரசர் தாலூத் பாராட்டினார். ஆனால் சண்டையிடுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எனவே தாவூத் நபி அவர்களை சண்டையிடக் கூடாது என்று சொல்லிவிட்டார். அதை கேட்ட தாவூத் நபி அவர்கள் கூறுகிறார்கள், என்னால் முடியும், என்னால் முடியும், என் உருவத்தை வைத்து முடிவு செய்யாதீர்கள், என்னால் ஜாலூதை தாக்க முடியும் என்று தைரியமாக சொல்கிறார். அதை கேட்ட அரசன் தாலூத், உங்களால் ஜாலூத்தை வெல்ல முடியும் என்று நம்பிக்கை இருந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு துணையாக இருப்பான் என்று சொல்லி இதற்கு சம்மதிக்கிறார். மேலும் தாவூத் நபி அவர்களை கவச ஆடையை அணியும்படி சொல்கிறார். தாவூத் நபி அவர்கள் இளமையாகவும் ஒல்லியாகவும் இருந்ததால் கவசத்தை அணிந்து கொண்டு சண்டையிடுவதற்கு அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் கவச ஆடையை அவர்கள் அணியவே இல்லை. இதை பார்த்த மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு தாவூத் நபி அவர்கள் சிறிய சிறிய கற்களையும் ஒரு கயிற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். இதை கண்ட தாலூத் சிரித்து கிண்டல் செய்து கொண்டு சண்டையிட வருகிறான். தாவூத் நபி அவர்கள் இறைவனிடம் துவா செய்துவிட்டு அந்த கல்லை கயிற்றை கொண்டு ஜாலூத்தின் நெற்றியில் எறிந்தார்.
அறிந்து அவனை கொன்று விடுகிறார்கள். எனவே பனு இஸ்ரவேலர்கள் தாவூத் நபியை கொண்டாடினார்கள். ஒரே நாளில் தாவூத் நபி அவர்கள் மக்கள் முன் வீரனாக காணப்பட்டார்கள். மேலும் அரசர் தாலூத் சொன்னபடியே அவருடைய மகளுக்கு தாவூத் நபி அவர்களை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். அவரை தலைமை ஆலோசகராகவும் ஆக்கிவிட்டார்கள். மேலும் தாவூத் நபி அவர்கள் மக்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹு தாலா தாவூத் நபி அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்து அவர்களை இறை தூதராகவும் ஆக்கினார்கள். தாவூத் நபிக்கு அல்லாஹு தாலா மிகவும் சிறந்த குரல் வளத்தை கொடுத்திருந்தான். ஜபூர் வேதத்தை ஓதி அல்லாஹு தாலாவை புகழும் போது அவர்களை சுற்றி இருக்கின்ற பறவைகள், விலங்குகள், செடிகள், கொடிகள், மலைகள் அனைத்தும் அதை கவனித்துக் கொண்டு இருக்கும். மேலும் அல்லாஹு தாலா தாவூத் நபி அவர்களுக்கு பறவைகள் மற்றும் விலங்குகளின் மொழியை அறிந்து கொள்ளும் தன்மையையும் கொடுத்திருந்தான். இன்னும் பல சிறப்புகளையும் வழங்கியிருந்தான். தாவூத் நபி அவர்கள் இறைவணக்கத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் இரவு தூக்கத்தில் 3 பகுதிகளாக பிரித்து முதல் பகுதியை தூக்கத்திலும், 2ஆம் பகுதியை இறைவனை தொழுவதிலும், 3ஆம் பகுதியை மீண்டும் தூங்குவதிலும் செலவிடுவார்கள். மேலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கும் பழக்கத்தையும் வைத்திருந்தார்கள். நாளடைவில் தாவூத் நபி அவர்களுக்கு மக்களிடமிருந்து பெரும் அன்பு கிடைத்தது. மக்கள் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேல் மரியாதை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதை பார்த்த அரசர் தாலூத்துக்கு பொறாமை ஏற்பட ஆரம்பித்து விட்டது. நாளடைவில் பொறாமை மிகவும் தீவிரமாகிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால் தாவூத் நபி அவர்களை கொலை செய்யும் திட்டம் தீட்டுகின்ற அளவுக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டது. எனவே ஆபத்தான போர்களுக்கு தாவூத் நபி அவர்களை அனுப்புகிறார். அப்போதுதான் தாவூத் நபி அவர்கள் எதிரிகளால் கொல்லப்படுவார்கள் என்று. ஆனால் தாவூத் நபி அவர்கள் எல்லா ஊர்களிலுமே வெற்றி பெற்றுதான் திரும்பி வருவார்கள். தாலூத்துடைய இந்த திட்டம் தாவூத் நபி அவர்களுடைய மனைவிக்கு தெரிய வருகிறது. எனவே அவர்கள் கணவரிடம் சென்று இதை பற்றி கூறுகிறார்கள். இதை கேட்டதும் தாவூத் நபி அவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி ஒரு குகையில் சென்று தங்குகிறார்கள். சிறிது நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கிறார்கள். அப்போது அந்த குகைக்கு ஊர்க்காரர்கள் பல பேர் தாவூத் நபியை தேடி வருகிறார்கள். வந்து அரசர் தாலூத்தை பற்றி புகார் கொடுக்கிறார்கள். தாலூத் மக்களை மிகவும் துன்புறுத்துகிறார், மொத்தமாக மாறிவிட்டார் மற்றும் போர் வீரர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்துகிறார். எனவே நீங்கள் தான் எங்களை அவர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். மக்கள் சென்று தாவூத் நபி அவர்களை பார்த்து இவைகளையெல்லாம் சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்ட தாலூத் மிகவும் கோபப்படுகிறார். தாவூத் நபி அவர்கள் மீது படை தொடுக்க வேண்டும் என்று படை திரட்டி கொண்டு போகிறார். அப்படி போய்க் கொண்டிருக்கும் போது தாலூத்திற்கு அசதியாக இருந்ததால் ஒரு குகையில் சென்று ஓய்வு எடுக்கிறார். அங்கே நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டு இருக்கும் போது தாவூத் நபி அவர்கள் அந்த குகைக்குள் நுழைந்து ஒரு கத்தியால் தாலூத்துடைய ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். பிறகு ஒரு மலையின் மீது ஏறி, அரசரே இங்கே பாருங்கள், என்னிடம் உங்களுடைய ஆடையின் ஒரு பகுதி இருக்கிறது. நான் நினைத்திருந்தால் உங்களுடைய ஆடையை எடுத்துக்கொண்டு வருவதற்கு பதிலாக உங்களை நான் அப்போதே கொன்று இருக்கலாம். ஆனால் எனக்கு உங்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் கூட கிடையாது என்று கூறுகிறார். அதை கேட்ட தாலூத் அவருடைய தவறை உணர்கிறார். உணர்ந்து கொண்டு திரும்பி சென்று விட்டார். சிறிது காலங்களுக்கு பிறகு தாலூத் ஒரு போரில் கொல்லப்பட்டார். எனவே தாவூத் நபியை மக்கள் அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர்கள்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். சுலைமான் நபி அவர்கள் குழந்தை பருவத்திலேயே மிக புத்திசாலித்தனமான குழந்தையாக வளர்ந்தார்கள். சுலைமான் நபி அவர்களுக்கு 11 வயது இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உட்கார்ந்து எப்போதும் போல் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு இருக்கும் போது இருவர் ஒரு புகார் கொண்டு வருகிறார்கள். அவர்களில் ஒருவர் கூறுகிறார், இவருடைய ஆடு இரவில் வந்து என் வயலில் உள்ள திராட்சை பழங்களை தின்றுவிட்டது. அதற்காக இழப்பீடு கேட்டு வந்துள்ளேன் என்று கூறுகிறார். ஆட்டினுடைய உரிமையாளரிடம் உண்மையா என்று கேட்கிறார்கள் தாவூத் நபி அவர்கள். அதற்கு அவரும் ஆம் என்று பதில் சொல்கிறார். அதற்கு தாவூத் நபி அவர்கள் வயலுக்கு ஈடாக உங்களுடைய ஆட்டை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று முடிவு செய்து சொல்கிறார்கள். உடனே சுலைமான் நபி அவர்கள் இதற்கு வேறு ஒரு தீர்ப்பு உள்ளது என்று கூறுகிறார்கள். உடனே தாவூத் நபி அவர்கள் என்ன என்று கேட்கும் பொழுது, ஆட்டின் உரிமையாளர் வயலில் வேலை செய்ய வேண்டும், அதுவும் திராட்சை பழங்கள் திரும்பவும் வளரும் வரை என்றும், அதுவரைக்கும் வயலுடைய உரிமையாளர் ஆட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அந்த ஆட்டிலிருந்து கிடைக்கும் பாலை அவர் அந்த திராட்சை வளரும் வரை உபயோகித்துக் கொள்ளட்டும் என்றும், திராட்சை எப்போது திரும்பவும் வளர்கிறதோ அப்போது வயலுடைய உரிமையாளர் அவருடைய வயலை எடுத்துக் கொள்ளட்டும், பிறகு அந்த ஆட்டை உரிமையாளரிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று
என்று கூறுகிறார்கள். அதை கேட்ட தாவூத் நபி அவர்கள் அசந்து போய் அவர்களுடைய மகனை பாராட்டுகிறார்கள். பிறகு அந்த 2 பேர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு கூறியதற்காக நன்றி கூறுகிறார்கள். தாவூத் நபி அவர்கள் மன்னராக இருந்தாலும் தன் ராஜ்யத்தில் வருகிற வருமானத்தில் வாழமாட்டார்கள். தாவூத் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா இரும்பை மென்மையாக்கி கொடுத்தான். அதிலிருந்து அவர்கள் ஆயுதங்கள், கவசங்கள் தயாரிப்பார்கள். அதை விற்று அந்த வருமானத்தை கொண்டுதான் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் தாவூத் நபி அவர்கள் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று கட்டளையிட்டு விட்டு அவர்களுடைய அறையில் தொழுது கொண்டு இருந்தார்கள். ஆனால் அதையும் மீறி 2 பேர் உள்ளே நுழைந்து விட்டார்கள். அதை பார்த்த தாவூத் நபி அவர்கள், யார் நீங்கள், எதுக்காக உள்ளே வந்தீர்கள் என்று கோபமாக கேட்கிறார்கள். அதற்கு ஒருவர் கூறுகிறார், எங்களுக்குள் ஒரு தகராறு ஏற்பட்டு விட்டது, நீங்கள் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்ன தகராறு என்று தாவூத் நபி அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இருவரில் ஒருவர் கூறுகிறார், இவர் என் சகோதரன், இவரிடம் 99 ஆடுகள் இருக்கின்றன, ஆனால் என்னிடம் ஒன்றுதான் இருக்கிறது, அதையும் என்னிடம் கொடுக்கும்படி கூறி வாதத்தில் என்னை வென்றுவிட்டார், இதற்கு நீங்கள் தான் தீர்ப்பு கூற வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு தாவூத் நபி அவர்கள் இன்னொருவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்காமலேயே தீர்ப்பு கூறுகிறார்கள். அது தவறு என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த இருவருமே மறைந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் தாவூத் நபி அவர்கள் உணர்கிறார்கள், அவர்கள் 2 பேரும் மனிதர்கள் இல்லை, வானவர்கள் என்று சரியாக விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கியது தவறு என்று உணர்கிறார்கள். அவர்களுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ் தாலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். பின்பு நிறைய காலங்கள் வாழ்ந்தார்கள். தாவூத் நபி அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் தாலாவை வணங்கி அல்லாஹ்வை புகழ்ந்து பாடிக்கொண்டு ஒரு நல்ல அடியாராக வாழ்ந்து வந்தார்கள். தாவூத் நபி அவர்கள் எப்போதும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எல்லா கதவுகளையும் பூட்டிவிட்டுதான் செல்வார்கள். அதேபோல் ஒரு முறை அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அவர்களின் மனைவி மட்டும் வீட்டில் தங்கி இருந்தார்கள். அப்போது திடீரென்று ஒரு மனிதன் வீட்டுக்குள் வந்து நிற்கிறார். அதை பார்த்த அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். வீடு முழுவதும் பூட்டி இருக்கும் போது நீங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள் என்று கேட்டார்கள். சிறிது நேரத்திலேயே தாவூத் நபி அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து அந்த மனிதனை பார்த்து, நீங்கள் யார், உங்களை யார் உள்ளே அனுமதித்தார்கள் என்று கேட்கிறார்கள். உடனே அந்த மனிதர் கூறுகிறார், நான் எந்த அரசருக்கும் பயப்பட மாட்டேன், அதேபோல் என்னிடமிருந்து யாரும் ஓடி தப்பிக்க முடியாது என்று கூறுகிறார்கள். இதை கேட்ட தாவூத் நபி அவர்கள் வந்திருப்பது தன் உயிரை கைப்பற்ற வந்த வானவர் என்பதை புரிந்து கொண்டார்கள். தாவூத் நபி அவர்கள் முதலில் பயந்து விட்டார்கள். பின்பு தன் உயிரை கைப்பற்ற வரவேற்கிறார்கள். அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டது, இறந்து விட்டார்கள். இன்னலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிரக்கணக்கான மக்களும் தாவூத் நபி அவர்களின் உடலை பார்க்க வந்தார்கள். தாவூத் நபி அவர்களை அடக்கம் செய்யும் அன்று சூரியனின் வெப்பம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதனால் அங்கு வந்த மக்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பறவைகளின் மொழியை கற்றுக் கொடுத்துள்ளான். எனவே சுலைமான் நபி அவர்கள் பறவைகளை அழைக்கின்றார்கள். அப்போது ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து சூரியனை மறைத்துக் கொண்டது. பின்பு சூரியனின் வெப்பம் குறைந்து விட்டது. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.